இரண்டாம் பருவம். வகுப்பு 3, தமிழ் பாடம். பாட எண் 4. பாடத் தலைப்பு கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்திலுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தன்னுடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்துவிட்டேன் என்றார் பொன்வண்ணன். என்னப்பா, உனக்குத்தான் படிக்க தெரியல, ஆனா உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அவனுக்கு எப்படி தெரியாமல் போகும் என்று கேட்டார் தலைவர். பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தார். நான் வைத்துள்ள மிதிவண்டி பழுதுபார்க்கும் கடையில் எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்கச் செய்தேனே, அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி கூறியிருந்தார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன். என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று எண்ணியபடி வருத்தத்துடன் நின்றார் பொன்வண்ணன். நான் படிக்காதவன் ஆகிவிட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். வேலைக்காக இனி நான் என் மகனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன் என்று எண்ணியவாறு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார் பொன்வண்ணன்.